தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளிக்கு ஒரு நல்ல ஸ்வீட் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம டைட்டிலே பார்த்திருப்பீங்க நல்லா உளுந்து லட்டு. ஸோ இந்த உளுந்து லட்டுஸ் நீங்க ரொம்ப நல்லா ஈஸியா பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ஒன்று சாப்பிட்டா பத்தாது, நிறைய சாப்பிடலாம் போல இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் இதுக்கு. உளுந்து, நல்லா முழு உளுந்து எடுத்துக்கணும். அது கூட வெல்லம், அதனால் தூள் பண்ணி வெல்லம் எடுத்துக்கலாம். நெய் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் தூள் தூளாக உடச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது 4 தான் நமக்கு வேணும். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் தான் நல்லா பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி 2 கிளாஸ் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போது 1 கிளாஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வெள்ளத்தூள் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி முழு உளுந்து நல்லா எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஹெல்த்தியும் கூட, அதனால் நல்லா எடுத்துக்கோங்க நிறைய. இதே மாதிரி வெள்ளத்தூள் கடையிலே விற்கிறாங்க நல்லா. ஸோ எனக்கே கிடச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் கிடைக்கும். கடையில் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்படி கூட உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் இந்த மண்டை வெல்லம் எடுத்து நல்லா நீங்கள் சீவிக்கலாம். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய இருக்கலாம், டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். உளுந்தும் நம்ம அந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ சாப்பிடவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஆவின் நெய் கிடைக்குது இங்கே. ஸோ உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு பியூர் கீ. மொத்தமே ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் பிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். டிவி முன்னாடியே உட்காந்து கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ நல்லா முதல்ல நம்ம உளுந்தை செவக்க வறுக்க போகிறோம். அது வறுக்கிற டைமில் நம்ம இந்த முந்திரி பருப்பு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா நம்ம ஒரு கடாய் மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ எதுவும் போட வேண்டாம். எண்ணெய் நெய் போடாமல் நல்லா நிறைய பண்ண போகிறேன். அதனால் நிறைய உளுந்து நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா செவக்க இதை வறுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் நல்லா உடச்சி வச்சுப்போம். குட்டி குட்டி பீஸாக தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அங்கங்கே நடுவில் ஒரு லட்டில். ஸோ நல்லா நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டோம். நல்லா செவக்க வந்திருக்கு. நல்லா இப்படி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே லட்டு பிடிக்க போகிறோம். ஸோ அதனால் பச்சையாக இல்லாமல் நல்லா பச்சை வாசனைலாம் போக நல்லா செவந்துருக்குனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறுனா நம்ம நல்லா மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மீன் டைமில் நான் இந்த மாதிரி முந்திரி பருப்பு கூட நல்லா இது மாதிரி தூளை உடச்சி வச்சுருக்கேன். சில பேர் இதை கூட அரைச்சி போடுவாங்க. பட் நடுவில் நல்லாயிருக்கும் அந்த டெக்ஸ்சர். அதனால் நான் அப்படி தான் போட போகிறேன். ஸோ நம்ம இதை ஆறுன அப்புறமா அரைச்சிக்கலாம். உளுந்து ஆற டைமில் நம்ம இங்கே இந்த முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா. ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருக்குனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதை எடுத்து வைக்கலாம். இந்த நெய்யும் நமக்கு தேவைப்படும் எப்படியும் நமக்கு பிடிக்கிறதுக்கு. அப்புறமாவும் நம்ம சூடாக கொஞ்சமாக நெய் காய்ச்சி ஊற்றி கடைசியில் பிடிச்சிக்கலாம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ உளுந்து ஆறிடுச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உளுந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி நல்லா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது, அயன் நிறையா இருக்குது. சின்ன பசங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்ல போன்ஸுக்கும் நல்லது. ஸோ ஆல்வேஸ் நம்ம மற்ற ஃபார்மில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி லட்டாக சாப்பிடும்போது நிறையவே ஆக்சுவலாக சாப்பிட முடியும். ஸோ இந்த மாதிரி லட்டு வீட்டில் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா. இது கொஞ்சம் நல்லா அரைப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பல்ஸில் போட்டு லேசாக எடுக்க போகிறோம். ரொம்ப மாவாகக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சாச்சு. நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவை மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அது கூட எல்லாத்தையும் போடலாம். இப்போது ஏலக்காய் உங்களுக்கு வேணுன்னா போடலாம், அது ஆப்ஷனல். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது கூட இந்த இனிப்பே நல்லா மிதமான இனிப்பு, நல்லா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் வெல்லம் வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். பட் இதுவே நல்லா கரெக்டாக தான் இருக்கும். இது கூட முந்திரி பருப்பு நெய்யோடு போடும். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான கலவை இருக்குது. இதை நான் நல்லா சூடாக ரவுண்டாக அப்படியே லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன். இதுதான் இங்கே எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். ஸோ எல்லாம் நல்லா ஒன்றா பிசைஞ்சாச்சு. நம்ம நெய்யே ஊற்றி நல்லா ஃபுல்லாக பிடிக்கலாம். பட் ஃபுல்லாக நெய்யே வேண்டானா நம்ம பாதி கொஞ்சம் பாலும் ஊற்றி பிடிக்கலாம். ஈஸியாக நம்ம ரவா லட்டு பிடிக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் சூடான பால் எடுத்துக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம பிடிக்க கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். ஸோ இப்படி மாதிரி ஈரமானோன்னே நல்லா பிடிச்சி வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வேண்டிய சைஸ் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா எல்லாத்துக்கும் ஃபுல்லாக மொத்தமாக பால் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் போட்டுட்டு நல்லா டைட்டாக
நல்லா லட்டூஸ் மாதிரி பிடிச்சிடும். நல்லா காஞ்சி கெட்டியாக நல்லா வரும். ஸோ இது மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சிடலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஷேப்பாக ரவுண்டாக அழகாக பிடிச்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம லட்டூஸ் எல்லாமே வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா லட்டூஸும் நல்லா பிடிச்சாச்சு நமக்கு. ஸோ வந்து நல்லா பார்க்க நல்லாயிருக்கு. அது மட்டும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நல்லா வெல்லம் போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம். ஸோ நல்லாவே நம்ம நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். கோர்ஸாகவும் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து சாஃப்டாக பண்ணணுன்னு நல்லா பவுடராக கூட நீங்கள் அரைச்சி பண்ணலாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்ல ஹெல்த்தியான லட்டூஸ் வந்து இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.